வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முக்கனி பாயசம். இதுக்கு வந்து கொஞ்சம் நட்ஸு, மாம்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. மாம்பழம், வாழைப்பழம், அப்புறம் வந்து பலாப்பழம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து 2 வாழைப்பழம், மாம்பழம் பழமாக வந்து எடுத்திருக்கேங்க. பலாப்பழம் வந்து 1 கப்புக்கு வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கணுங்க. பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூடவே வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்து நம்ம இன்னும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை எதுனாலும் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நட்ஸு, நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. நான் வந்து முந்திரி, பாதாம், பிஸ்டாசியோ வந்து எடுத்திருக்கேங்க. 2 வாழைப்பழம், இது எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வந்து அரைக்க தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பலாப்பழமும் மாம்பழமும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு நம்ம இதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சப்போஸ் இனிப்பு வேணும்னா நம்ம வந்து சர்க்கரை வந்து இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. முந்திரி, பாதாம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த மாம்பழத்தையும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டு வந்து கொடுக்குங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.